Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த நபருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா மருத்துவம் பார்த்த நெகிழ்ச்சியான சம்பவம் அரங்கேறியது. கொல்லிமலையைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ஆறுதல் கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா அவருக்கு சிகிச்சை அளித்ததுடன் உதவித்தொகையும் வழங்கி சேலம் அரசு மருத்துவமனை டீனுக்கு பரிந்துரையும் செய்தார். தக்க சமயத்தில் உதவிய முன்னாள் அமைச்சருக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நல்லாயிட்டு மறுபடியும் நீங்கள் அங்கே சேலம் போக நான் வந்து பார்த்தேன். சரி எப்போ நான் அங்கே பேசுகிறேன் பெரிய மாவட்டம் பல்லடம் அருகே தாய், தந்தை, மகன் என 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம். ஆனந்தன் ஆறுதல் தெரிவித்தார். சேமலை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு, அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகிய மூவரும் மர்ம கும்பலால் வெட்டி சாய்க்கப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே அதிரச் செய்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம். ஆனந்தன் நேரில் ஆறுதல் கூறியதுடன் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினரை கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்டவர்களை முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் நேரில் சந்தித்தார். நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் வெள்ளியன்று அவலிவநல்லூர், ஆவூர், கோவிந்தகுடி, சந்திரசேகரபுரம், ஆண்டாங்கோவில் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வருடமாவது பயிர் காப்பீட்டுத் தொகை மற்றும் நிவாரணம் வழங்க ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினார். நிகழ்வின் போது ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இரண்டாவது, இன்சூரன்ஸை முழுமையாக பெற்றுத் தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நிவாரணமும் கடந்த காலங்களில் பருவம் தவறிய மழை பெய்தனால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படவில்லை. அதே போல இன்சூரன்ஸும் அவர்களுக்கு பெற்றுத்தரவில்லை. இந்த ஆண்டாவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அதே போல அவர்களுக்கு முழுமையான இன்சூரன்ஸ் பெறுவதற்குரிய நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நாகர்கோவில் மாநகராட்சியில் பொதுமக்களிடம் அதிக வரி வசூல் செய்வதை கண்டித்து மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்திய பிறகு அதிகப்படியான வரி வசூல் செய்யப்படுவதாக கூறிய அதிமுக கவுன்சிலர்கள் வரி கட்ட தாமதமானதால் அதிகப்படியான அபராதம் வசூலிப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் அனிலா சுகுமாரன், அக்ஷயா கண்ணன், ஸ்ரீலஜா, கோபால சுப்பிரமணியன், சேகர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகராட்சி தான் மாநகராட்சியாக உயர்வு பெற்றிருக்கிறதே தவிர எந்த ஒரு தனிப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் அதிக உயர்வு பெறவில்லை. நம்முடைய நாகர்கோயில் மாநகராட்சியாக உயர்வு பெற்றதனால் நம்முடைய மாநகராட்சியின் வளர்ச்சி பணிகள் தான் அதிகப்படியாக நடைபெற வேண்டுமே தவிர நம்முடைய மக்களின் வரியை அதிகப்படுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சேரும் சகதியுமான சாலையில் நாற்று நட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கதிராமங்கலம் ஊராட்சியில் சேதமடைந்துள்ள தார் சாலையை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இந்த நிலையில் அனைத்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் உள்ளதால் சேரும் சகதியுமான சாலையில் நாற்று நட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் முதல் ஊராட்சி செயலாளர் வரை அனைவரும் தங்கள் கிராமத்திலேயே இருந்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு புள்ள ஊட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கூட வழி இல்லை. நாங்கள் எந்த சோழியும் இல்லை, ஒரு முடியலை ஆத்தலைனாலும் நாங்கள் போக எங்களுக்கு பாதையே இல்லை, ரோடே விடுறா இல்லை. அரசாங்கத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஏன் ரோடு விட மாட்டேங்கிறாங்க? அந்த கிளாருக்கும் கேட்குறா இல்லை, பஞ்சாயத்தாரும் கேட்குறா இல்லை. பஞ்சாயத்தும் இங்கே தான், பிரசிடண்ட்டும் இங்கே தான், எல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுக்கு ரோடு விடலை. புள்ள ஊட்டியாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். முடியலை ஆத்தலைனாலும் நாங்கள் போக எந்த வழியும் இல்லாமல் கிடக்குறோம்.
சிவகங்கையில் கோரிக்கை மனுவை ஏற்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. 3 மணி நேரம் காத்திருந்தும் தங்களது கோரிக்கை மனுக்களை பதிவு செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக கூறி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட தாயமங்கலம் கிராம மக்கள் அதிகாரிகளை கண்டித்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கிராமங்களுக்கு வரக்கூடிய வரத்து கால்வாய்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தூர்வாராததால் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதாகவும் விவசாயம் செய்ய முடியவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். அதாவது நாங்கள் தாயமங்கலம் கிராமத்திலேருந்து வர்றோம். இப்போ கிட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்கோம். என்ன காரணமாக வந்திருக்கோம்னா, எங்கள் ஊரில் வந்து கம்மாய் வரத்து 3 வரத்து இருக்கு. 3 வரத்துமே அடைபட்டு கிடக்கு. தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரை மனு கொடுத்துருக்கோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கோம். கலெக்டர் எங்களை கூப்பிட்டு பேசல. நாங்கள் நேராக இங்கே போனோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. எந்த எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. இந்த மனு வாங்கலைன்னா வருகின்ற 1ஆம் தேதி இளையாங்குடி தாலுகா ஆபீஸ் முன்பாக போராட்டம் நடைபெறும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனந்தா நகர் பகுதியில் கேப்ரியல் காட்டேஜ் என்ற 3 மாடி குடியிருப்பு உள்ளது. இந்த குடியிருப்பின் மாடியில் தனியார் செல்போன் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் குழந்தைகள் உள்ளிட்ட பலருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் உரிய அனுமதியின்றி டவர் வைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடியாக செல்போன் டவர் வைப்பதை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் இயங்கி வந்த பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் சேதமடைந்தது. ஈச்சங்கால் பகுதியைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி வாணியம்பாடி கோட்டை பகுதியில் பட்டாசு கடை நடத்தி வருகிறார். இவர் தனது வீட்டில் பட்டாசுகள் மற்றும் வெடிபொருட்கள் வைத்திருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதில் 3 வீடுகள் இடிந்து சேதமானது. தகவல் தெரிவித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் தீயணைப்புத்துறை வராததால் பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் பாரபட்சமின்றி ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சிக் கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்ட அரங்கில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் அறிவுறுத்தலின்படி கலந்து கொண்டு பேசிய அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி, மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி, தனியார் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பாலியல் வன்முறை குறித்த புகார் பெட்டி வைக்க வேண்டும் எனவும், காவலர் குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் 51வது வார்டு திருவி நகர் பகுதியில் கலப்பதால் தொற்று நோய் ஏற்படுவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து முதியவர் உயிரிழந்தார். மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றபோது இலவம்பேடு ஏரியின் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் ஏழுமலை என்ற முதியவர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பசுவும் உயிரிழந்தது. இந்நிலையில் பழுதடைந்த மின்கம்பிகளை சீரமைக்க கோரியும் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியம் காட்டியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.